ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இது ஐபிஎல் சீசன். இந்த சீசனில் எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அனலைஸ் வீடியோ தான் இது. 10 டீமையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு லாங் வீடியோவாக போட்டால் அதை நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறது கிடையாது. ஸோ என்னோட டாப் 4 மட்டும் சொல்கிறேன். எதனால் அந்த டீம்ஸ் வந்து டாப் 4க்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறேங்கிற காரணத்தையும் சொல்கிறேன். ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பிளே ஆஃப்ஸு குவாலிஃபை ஆக போகுதுன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த 4 டீம்ஸில் 4th ஸ்பாட் வந்து நான் 2 டீமுக்கு தரேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நான் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கெலாம் சான்ஸே இல்லாத மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து சைலண்ட்டாக ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு மெனி பவுலிங் யூனிட்ஸ் இன் திஸ் வந்து ஐபிஎல் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஆர்ச்சர் இருக்கார், சந்தீப் சர்மா இருக்கார், பிஷ்னாய் இருக்கார் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. நல்ல குவாலிட்டியான 4 பவுலர்ஸ் இருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே கூட அப்பப்போ நல்லா தான் போடுறாரு. ஆல்சோ அவங்க பேட்டிங்லேயும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஹார்ட் ஹிட்டிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக வைபவ் சூரியவன்சி நல்ல ஃபார்மில் இருக்கார், ஜெய்ஸ்வாலும் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஜுரல் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக லாஸ்ட் சீசன் விளையாண்டார். ஹிட்மயர் வந்து வேர்ல்டு கப்பில் செம ஃபார்மில் இருந்தார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல பேலன்ஸ்டு டீமாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் அவங்களோட மைனஸ்ன்னு பார்க்க போகும்போது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான சைடு, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன் பராகெல்லாம் கேப்டனாக வச்சுக்கிட்டு அவங்க குவாலிஃபை ஆகிறதுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. பட் நல்ல டீமுங்கிறதுனால நான் வந்து அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். பட் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போகலாம், பட் டைட்டில் ஜெயிக்கிற ஒரு டீமாக இதை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸு. எல்லாமே எப்போதுமே டாப் 4ல் சென்னையை யூஸ்வலாக போட்டுருவாங்க. அந்தளவுக்கு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆனதில் வந்து மோஸ்ட் டைம்ஸ் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆன டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பட் லாஸ்ட்டு 2 சீசனாக வந்து அவங்க குவாலிஃபை ஆகலை. இந்த சீசனாக அவங்க குவாலிஃபை ஆகிறது டவுட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஏன் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, நிறைய டீமோட பவுலிங் வீக்காக இருக்குது. சிஎஸ்கேவோட பவுலிங் வீக்காக இருந்தாலும் அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட டாப் 6-7 வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பிராவிஸ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரேன்னு சொல்லி நல்ல T20 பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. சேப்பாக் என்ன தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பின் சாக் போடுற அளவுக்கு ஸ்லோ பிச் இல்லைனாலும் அதனால் அவங்க பவுலிங்க்கும் இப்போ கை கொடுக்குற மாதிரி அவங்க பவுலர்ஸ் வைக்கல. ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில் வந்து இந்த டாப் 6 வந்து கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும், பர்டிகுலர்லி நேத்தன் எலிஸ் இல்லாமல் அவங்க பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பட் பேட்டிங்கில் எப்படியாவது ஒரு 5-6 மேட்சாவது ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 சீசன் குவாலிஃபை ஆகாததுனால சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த சீசன் நல்லா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் டைட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இந்த பவுலிங் லைனப்பை வச்சுட்டு ஜெயிக்கிறதுங்கிறது மிராக்கிள். 3rd பொசிஷனில் நான் குவாலிஃபை ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுற இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். ஒரு சீசன் நல்லா விளையாண்டாவே அடுத்து பல சீசன் குவாலிஃபை ஆகாதது தான் பஞ்சாபோட ஹிஸ்ட்ரி. 2008 குவாலிஃபை ஆனாங்க, அதுக்கப்புறம் 2014 குவாலிஃபை ஆனாங்க, அதுக்கப்புறம் 11 வருஷம் கழித்து 2025 தான் குவாலிஃபை ஆனாங்க. அந்த அளவுக்கு ஐபிஎல்லோட ஒரு வீக்கஸ்ட் டீம்னா அது பஞ்சாப் தான் சொல்லலாம். பட் லாஸ்ட் இயர் அவங்க டீமை நிறையா ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. பாண்டிங்கை கோச்சாகவும் சிரியா ஷெயரை கேப்டனாகவும் போட்டு லாஸ்ட் சீசனே டைட்டிலுக்கு வந்து கிட்டக்க நெருங்கிட்டாங்க. பட் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைனல்ஸில் ஷோ ஆஃப் ஆச்சு. இந்த சீசனும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து பிளே ஆஃப்ஸுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் தான். லொக்கி ஃபெர்கிசன் மட்டும் ஒரு சில மேட்சஸ் விளையாட மாட்டார்னு சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி அவங்களோட பவுலிங் நல்லாவே இருக்குது. ஹர்ஷதீப் சிங், யுகேந்திர சாகல், அதுக்கடுத்தது மேக்ரோ ஜான்சன் மாதிரி ஒரு டாப் 3 நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. உமர் ஜசாய் கூட லாஸ்ட் சீசன் நல்லா தான் போட்டார். பேட்டிங்கும் நல்ல ஃபயர் பவர் வச்சுருக்காங்க. சஷாங்க் சிங் வரைக்குமே நல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. பிரியனிஷ் ஆரியாலாம் லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா விளையாண்டார். சிரியா ஷெயரோட கேப்டன்ஷிப்பும் எக்ஸப்ட் தட் ஃபைனல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ எகைன் டைட்டில் ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சீசன் கிட்டக்க போனாங்க. இந்த சீசன் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து எகைன் இவங்க டைட்டில் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸு குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஸ்பாட்டில் எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். லாஸ்ட் சீசனே ஃபஸ்ட்டு 5 கேம்ஸ் நல்லா விளையாடி 5 in a row ஜெயிச்சாங்க. செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ரொம்ப கேவலமாக விளையாடி பிளே ஆஃப் சான்ஸை அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சீசன் அவங்க பவுலிங் இந்த சீசனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. காரணம் மிச்சல் ஸ்டார்க் வந்து விளையாண்டார். இந்த சீசன் அவர் விளையாட மாட்டார்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டியும் அவங்க பவுலிங் நல்லா தான் இருக்குது. நட்ராஜன் இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார், அக்ஷர் பட்டேல் இருக்கார், முகேஷ் குமார், விப்ராஜ் கூட லாஸ்ட் சீசன் நல்லாவே போட்டார். சமீரா, இந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸும் வச்சுருக்காங்க.
பேட்டிங்லேயும் வந்து நல்ல ஃபயர் பவர் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் நான். ட்ரிஸ்டியன் ஸ்டபர்ஸ்லாம் இருக்கார். ஆல்சோ அவங்களோட ஓப்பனிங்கும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு டார்க் ஹார்ஸாக தான் நான் பார்க்குறேன். சில பேர் வந்து அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணாலும் டைட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள யாருமே சொல்ல. நானும் அவங்க டைட்டில் ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்லுவேன். காரணம் அவங்களுடைய பேட்டிங் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டி வந்து, அதாவது வந்து பிளே ஆஃப்ஸ் மாதிரியான வந்து ஒரு பெரிய மேட்ச்சில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாங்கிறது இருக்குது. அசுதோஷ் சர்மாலாம் வந்து ஒரு யங்ஸ்டராக நிறைய கேம்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு நல்ல டீம் தான். லாஸ்ட் இயர் மாதிரி ஃபஸ்ட்டு 5 மேட்ச் மட்டும் ஜெயிச்சுட்டு லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் சொதப்புனாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் டைட்டில் ஜெயிக்கலைனாலும் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு, பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதா நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பர்ட்ஸோடைய லிஸ்ட்லேயும் டாப் 4 லிஸ்ட்லேயும் இந்த டீம் இருக்குது. அந்த டீம் வேறு எந்த டீமுமே கிடையாது, மும்பை இந்தியன்ஸ். அவ்வளோ பேலன்ஸ்டான ஒரு டீம் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் சீசனே நல்ல ஒரு பேலன்ஸ்டான டீமாக இருந்தாலும் அதை விடவே இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஷர்துல் தாக்கூர் அண்ட் வந்து ருத்தர்ஃபோர்டெல்லாம் எடுத்து டிகாக் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் பேக்கப்பாக வச்சுட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனே வந்து ஆல்மோஸ்ட் டைட்டிலுக்கு நெருங்கி வந்தாங்க. பட் லாஸ்ட் சீசன் அவங்க ஜெயிக்காதது காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் தான். ரொம்ப மிட்டாக தான் இருந்தது. அவரோட பவுலிங் ரொட்டேஷன்லாம் ரொம்ப புவராக இருந்தது. இந்த டாப் 11 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் நான் எப்போதும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு 7-8 மேட்ச் வின்னர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் மற்ற டீமுக்குமான டிஃப்ரென்ஸ். ஆல்சோ அவங்க ஜெயிக்கிற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ஆர் 7 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க. ஸோ நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிறதுனாலேயே இந்த டீம் வந்து முன்னாடி நல்லா விளையாடி நிறைய கப் ஜெயிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக 5 வருஷமாக கப்பு ஜெயிக்கல. 2 சீசன் தான் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் குவாலிஃபையும் ஆகியிருக்காங்க. பட் இந்த சீசன் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. டைட்டில் அப்படிங்கிறது வந்து சொல்ல ஆசை தான். பட் இருந்தாலும் அது பண்டியா கையில் தான் இருக்குது. அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லையோ, கேப்டன்ஷிப்பை ஒழுங்காக பண்ணாலே மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டீமை வச்சு கூட வந்து பண்டியா வந்து கப்பு ஜெயிக்கலைன்னா ஆஸ் அ கேப்டன் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவர் வேறு டீமுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டு வேறு கேப்டனை தான் மாற்றணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ். பும்ரா ஒரு சில மேட்சஸ் விளையாடலைன்னா வேணால் அவங்களுக்கு செட்பேக்காக இருக்கலாமா தாண்டி, அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்க. டைட்டிலுங்கிறது வந்து பண்டியாவோட கேப்டன்ஷிப்பை பொறுத்தே இருக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி மாதிரி சில டீம்ஸ்லாம் ஏன் நான் குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, லாஸ்ட் சீசனே ஏதோ ஒரு லாட்ரி மாதிரி தான் அவங்க அடித்தாங்க. ஹெசல்வுட்லாம் அதே ஃபார்மில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. சேம் வித் சால்ட், அவரோட ரீசன்ட் ஃபார்ம்லாம் சரி கிடையாது. இங்கிலாந்து டீமில் கூட வந்து அவரை பிக் பண்ணலை. பெத்தல் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனாலும் ரீசெண்டாக அவங்களோட பிளேயர்ஸ் வந்து நல்ல ஃபார்மில் இல்லாததான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறது ரொம்பவே டவுட்ஃபுல் தான். இந்த நான் சொன்ன இந்த டாப் 4 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கிறதா பார்க்குறேன். நீங்கள் எந்த டீம்ஸ் வந்து டாப் 4ல் என்ட்ரு ஆகி பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லி உங்களோட சாய்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.